வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதி அம்மா அவர்களின் 4ஆம் நாள் நினைவஞ்சலி அனுஷ்டிப்பு. யாழில் மூடப்பட்ட பாதையை திறக்குமாறு கோரி வெடித்த போராட்டம். கிணற்றில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளந்தாய் விசாரணைகள் வழியான திடுக்கிடும் தகவல்கள். கணிசமாக அதிகரிக்கும் பேருந்து கட்டணம் வெளியிடப்பட்ட தகவல். எரிபொருள் QR குறியீடுகள் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கொலை செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரின் இறுதி கிரியைகள் என்று. கிளிநொச்சியில் பதுக்கி வைக்கப்பட்ட 2000 லிட்டர் எரிபொருள் மீட்பு. தமிழர் பகுதியில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை, சிகை அலங்கார நிலையத்தில் சம்பவம். முச்சக்கர வண்டி கட்டணங்கள் தொடர்பில் வெளியான தகவல். மன்னாருக்கு கூட்டமாக வந்த வெளிநாட்டு விருந்தினர்கள் துடிதுடித்து பலி. அதிகாலை போலீசாரிடம் சிக்கிய இளம்பெண் ரகசிய தகவலால் காத்திருந்த அதிர்ச்சி. கிரீன்லாந்தை ட்ரம்மிடமிருந்து பாதுகாக்க தயார், ஈரான் அதிரடி அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் அறிவித்த பெரும் தொகை கட்டணம். தொடர்பென விரிவான செய்திகள். அன்னை பூபதி அம்மா அவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிய 4ஆம் நாளான இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையத்தில் அவருக்கான 4ஆம் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி அன்னை பூபதி அம்மாவின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அன்னசந்திர வீதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவை ஊடான போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ளதை கண்டித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தொடருந்து கடவைக்கு முன்பாக பொதுமக்கள் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போக்குவரத்து சிரமங்கள், பொதுமக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்பட்ட இடையூறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை முன்வைத்து உடனடி தீர்வு கோரி இந்த கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது வேண்டும் வீதி வேண்டும், இலகுவான போக்குவரத்தை உறுதி செய், மக்களுக்கு பாதுகாப்பான பாதை வேண்டும், எரிபொருள் பிரச்சனையான நேரம் பாதையை மூடாது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து உயிருடன் பெண் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறிப்பாக இந்த பெண்ணை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவின் தகவலுக்கமைய காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையில் 24 மணித்தியாலத்தில் காஞ்சரங்குடா பகுதியைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் கணவனின் தம்பி உள்ளிட்ட 3 பேரை நேற்றிரவு பவுனதீவு பகுதியில் போலீசார் கைது செய்தனர். அத்துடன் இந்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் அவர்கள் கொலை செய்துள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வியாழன் வவுனித்தீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளந்தாயே இவ்வாறு காணாமற் போயிருந்த நிலையில் கிணற்றிலிருந்து குற்றுயிராக மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய டீசல் விலை உயர்வை தொடர்ந்து பேருந்து கட்டணங்கள் குறைந்தபட்சம் 15% உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் திருத்தி அமைக்கப்படும் என்றும், குறைந்தபட்சம் மற்றும் நெடுந்தூர பயணங்களுக்கான புதிய கட்டணங்கள் இன்று அறிவிக்கப்படும் என்றும் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். சமீபத்தில் எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்ட போதிலும் கட்டண திருத்தம் இல்லாமல் அதிகரித்து வரும் செயற்பாட்டு செலவுகளை சமாளிக்க பேருந்து நடத்துனர்கள் சிரமப்படுவதாக விஜயரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலையில் ஏற்பட்ட கடுமையான உயர்வால் கணிசமான எண்ணிக்கையிலான தனியார் பேருந்துகள் ஏற்கனவே தங்கள் சேவையை நிறுத்திவிட்டதாகவும், நிவாரண நடவடிக்கைகள் செயற்படுத்தப்படாவிட்டால் மேலும் இடையூறுகள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வுக்கு ஏற்ப புதிய பேருந்து கட்டணங்கள் இன்று வெளியிடப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறையைப் போல போலியாக செயற்பட்டு பொதுமக்களின் தனிப்பட்ட விவரங்களை திருடி வந்த 6 இணையதளங்கள் அதிரடியாக முடக்கப்பட்டுள்ளதாக தேசிய சைபர் பாதுகாப்பு முகவர நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் வாகன பதிவு விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து சட்டவிரோதமான முறையில் QR குறியீடுகளை பெறுவதற்காக இந்த தளங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து இலங்கை கரணி அவசர தயார்நிலை குழுவின் தலைமை தகவல் பாதுகாப்பு பொறியாளர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மோசடி இணையதளங்களுக்காக இணைப்புகள் வாட்ஸ்அப் மற்றும் ஏனைய சமூக ஊடகங்களூடாக பெருமளவில் பகிரப்பட்டு வருகின்றன. பல போலி தளங்கள் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதள முகவரிய ஒத்த பெயர்களில் இயங்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் இவை உண்மையான தளங்களின்றி நம்பி ஏமாந்து போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் தயாளினி திலீபனின் இறுதிக்கிரியை இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுண்டிக்குழி பகுதியில் அமைந்துள்ள அவரின் வீட்டில் இறுதி அஞ்சலி நடைபெற்று அங்கிருந்து பூதவுடல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்துக்கு எடுத்து வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன்போது பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர், மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என 100கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர்.
தொடர்ந்து அங்கிருந்த பூதவுடல் கோம்பையின் மணல் மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. கிளிநொச்சி ராமநாதபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்மடு நகர் பகுதியில் தனியார் ஒருவர் பதுக்கி வைத்து 1220 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 530 லிட்டர் டீசல் என்பன மீட்கப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைக்க குறித்த பகுதியை சுற்றி வளைத்த ராமநாதபுரம் காவல்துறையினர் பதுக்கி வைத்த எரிபொருளை பறிமுதல் செய்ததோடு தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 247 லிட்டர் டீசலும் இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர் மற்றும் தடைய பொருட்களை 22ஆம் தேதி கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிலாபம் கக்கப்பள்ளிய சந்தையில் உள்ள சிகை அலங்கார நிலையம் ஒன்றில் சிறுவன் ஒருவர் மீது பாலியல் துஷ்பிரயோக முயற்சி மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைதாகினர். சம்பவம் குறித்து அதிர்ச்சியூட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை அடுத்து சிலாபம் தலைமை காவல் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியத்தால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முதற்கட்ட விசாரணையின்படி குறித்த சிகை அலங்கார நிலையத்துக்கு முடித்திருத்துவதற்காக வந்த சிறுவன் மீது இந்த துஷ்பிரயோக முயற்சி கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்றுள்ளது. சிலாபம் போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட தேடுதலில் கக்கப்பள்ளிய மற்றும் பண்டாரவத்தி ஆகிய பகுதிகளில் வைத்து 2 சந்தேக நபர்கள் கைதாகினர். கைது செய்யப்பட்டோர் 54 மற்றும் 58 வயதுடைய கக்கப்பள்ளிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் பெட்ரோலின் விலையை உயர்த்தியிருப்பதை கருத்தில் கொண்டு முதல் கிலோமீட்டருக்கு வசூலிக்கப்படும் முச்சக்கர வண்டி கட்டணத்தை ரூபாய் 20 உயர்த்துமாறு முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி மற்றும் தொழில் அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹண பெரேரா இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், இன்று முதல் எரிபொருள் விலைகள் மீண்டும் திருத்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு எங்கள் சேவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. எங்கள் சேவையை வழங்க எங்களிடம் போதுமான எரிபொருள் இல்லை. ஆனால் அரசாங்கம் விலையை உயர்த்தியுள்ளது. இது மரத்திலிருந்து விழுந்த மனிதனை காலை முட்டியது போன்று உள்ளது. முதல் கிலோமீட்டருக்கு முச்சக்கர வண்டி கட்டணத்தை 20 ரூபாய் உயர்த்த நாங்கள் முன்மொழிகின்றோம். மீட்டர்களை பயன்படுத்தும் மோட்டார்கள் மட்டுமே இது குறித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த வெளிநாட்டு பறவையினமான பிளமிங்கோ பறவைகள் 3 வங்காளி பறவைகள் சரணாலய பகுதியூடாக அதிபல கொண்ட காற்றாலை மின்சாரம் கொண்டு செல்லும் கேபிள்களில் சிக்கி விபத்துக்குள்ளாகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. விபத்துக்குள்ளான பறவைகளில் 2 உயிரிழந்த நிலையிலும் 1 பலத்த காயமடைந்த நிலையிலும் மன்னார் மாவட்ட வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காயமடைந்த பறவைக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வெளிநாட்டு பறவைகள் மன்னார் தீவு பகுதிக்கு வருகை தரும் காலமாகும். வெளிநாட்டு பறவைகளான பிளமிங்கோ போன்றவற்றை நேரில் காண்பதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் மன்னாருக்கு விஜயம் செய்கின்றனர். களனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். களனி போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இந்த கைது இடம்பெற்றது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோகிராம் 36 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் வியாபாரத்தின் மூலம் மீட்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,90,000 ரூபாய் பணமும் ஒரு நவீன ரக கைபேசியும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய யுவதி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் என்று மகர நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பில் களனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து கிரீன்லாந்தை பாதுகாக்க தயாரென ஈரான் ஒரு அதிரடி கருத்தை முன்வைத்துள்ளது. டென்மார்க்கின் கிரீன்லாந்து தீவு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு குறிப்பாக மிக முக்கியமானதென்றும் அதை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்தார். ஆனால் கிரீன்லாந்து ஒரு விற்பனை பொருள் அல்ல என்று டென்மார்க் அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இருப்பினும் இராணுவ நடவடிக்கை மூலம் அதை ட்ரம்ப் கைப்பற்றுவார் என்று அச்சம் நிலவுகிறது. இது ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகளிடையே கவலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு புதிய நகர்வை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கின்ற சில கப்பல்களிடம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக ஈரான் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் அலாவுதீன் ஃப்ரூஜர்ஜி அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார். இந்நடவடிக்கை புதிய நிர்வாக முறையொன்றின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றும் போருக்கு செலவுகள் உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கொண்டிருக்கும் அதிகாரத்தையும் உரிமையையும் இந்த நடவடிக்கை காட்டுவதாக அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.